அஸ்ஸலாமு அலைக்கும். ஆஃப்டர் 6 டேஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் முடிஞ்சு தேர்ஸ்டே அன்னைக்கு தான் டிஸ்சார்ஜ் ஆனேன். ஈவினிங் 4 மணிக்கு தான். என்னென்ன ப்ராப்ளம்னால நான் ஹாஸ்பிட்டல் ஏன் அட்மிட் ஆனேன் அப்படின்னா, எனக்கு கோல்டு அதிகமாக பிடிச்சிட்டு மூச்சு திணற மாதிரி வந்துச்சு. ஸோ மூச்சு விட முடியலைன்னு சொல்லிட்டு தான் ஹாஸ்பிட்டல் போனப்போ சரி அட்மிட் ஆயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அட்மிட் ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு பிபி கொஞ்சம் கூடிருச்சு. ப்ளஸ் குழந்தைக்கு வாட்டர் லெவல் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 6 நாள் மாற்றி மாற்றி வெண்பிளான்ட்டை குத்தி ஒரு லெவல் ஆக்கிட்டாங்க என்னைய. எல்லாமே அதெல்லாம் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம், அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்றப்போ அம்மாவோட அம்மா நனிமா இல்லை, ஒரு 10-15 நாளுக்கு அவள் இங்கே இருக்கட்டும், கொஞ்சம் ரெஸ்ட்டாக அங்கே இருக்கட்டும், நான் அவளுக்கு பார்த்துக்கிறேன் கொஞ்சம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு 10-15 நாள் இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். ஃப்ரைடே அன்றைக்கி என்ன லன்ச் அப்படின்னா மீன் குழம்பு வித் ஃபிஷ் ஃப்ரை தான். என்னை வந்து ஃப்ரை ஐட்டம்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சாதம் வச்சு மீன் குழம்பு மாம்பழம் வச்சு சாப்பிட்டேன். அப்புறம் ஈவினிங் வந்து பாயில்டு கொண்டக்கடலை